இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரை விரகனூர் பகுதியில் அமைச்சர் டிஆர்பி ராஜா தலைமையில் மதுரை மண்டல திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் ஆய்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் நிர்வாகிகளுக்கு 14 வகையான அசைவ உணவு வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாலமுருகன் இணைகிறார். வணக்கம் பாலமுருகன், மேலும் விவரம். டிஆர்பி ராஜா தலைமையில் மதுரை மண்டல திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் ஆய்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் நிர்வாகிகளுக்கு 14 வகையான அசைவ உணவு வழங்கப்பட்டது. தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாலமுருகன் இணைகிறார். வணக்கம் பாலமுருகன், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ, அதாவது திமுக மாநில தகவல் தொழில்நுட்ப அணி மாநில செயலாளரும் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தலைமையில் மதுரை விரகனூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மகாலில் மதுரை மண்டல திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் ஆய்வுக் கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கோ தளபதி, கம்பம் ராமகிருஷ்ணன், ஆண்டிப்பட்டி மகாராஜன், பெரியகுளம் சரவணகுமார், மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளடக்கிய மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கான அடையாள அட்டையுடன் கூட்டத்திற்கு அமர வைத்து அமைச்சர்கள் ஆலோசனையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிர்வாகிகளுக்கு சரோஸ்டா ஸ்பெஷல் பன்னல்வா, மணப்பெட்டி மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் எண்ணெய் சுக்கா, விரால் மீன், குடல் கூட்டு, புளி ஆம்லேட், வெங்காய கூட்டு சாதம், தயிர் வெங்காய பச்சடி, மட்டன் எலும்பு குழம்பு, தக்காளி ரசம், மோர், ஃபேமஸ் சிகர்தண்டா உள்ளிட்ட 14 வகையான கமகம கறி உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு உணவுகள் பரிமாறப்பட்டது. ஆலோசனை கூட்டத்திற்கு வந்த நிர்வாகிகள் ரசித்து ருசித்து சாப்பிட்டு சென்றார்கள். நன்றி பாலமுருகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.